தீபிகா வணக்கம். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய தென் மாநில முதலமைச்சர் மாநாடு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசியது என்ன என்பது குறித்து வெளியாக இருக்கிற தகவல். அதில் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து பல முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது நீட், தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும், நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று பெங்களூரு மெட்ரோவை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்றும், போதைப் பொருளை தடுக்க மாநிலங்களுக்கு இடையே கட்டமைப்பு வலுவாக இருக்க வேண்டும், கட்டமைப்பு தேவை என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய புவிசார் திட்டம் என்பது அவசிய தேவையாக இருக்கிறது என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். கடைமடை மாநிலங்களில் நீர் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். காவிரி விவகாரம் என்று வரும்போது கடைமடை மாநிலங்கள் என்பது தமிழ்நாடாக இருக்கிறது, புதுச்சேரியாக இருக்கிறது. இது போன்ற கடைமடை மாநிலங்களுடைய நீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் என்பது 152 அடியாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். வரி விகிதத்தை பொறுத்தவரையில், அதாவது காவிரி விவகாரத்தில் கடைமடை மாநிலங்களுடைய நதிநீர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், காவிரி நீர் மேலாண்மை ஆணை உத்தரவு உரிய நேரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், அதே போன்று தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் தண்டனை இருக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை பொறுத்தவரையில் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, தற்போது இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அப்படியே தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது தண்டனையாக இருக்கக்கூடாது, அது குறையக்கூடாது என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தென் மாநில பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். கூட்டத்தில் தங்களுடைய மாநில பிரச்சனைகளை முதலமைச்சர் விஜய் முன்வைத்து பேசியிருக்கின்றார். முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையேயான உளவு தகவல்களை பகிர்வதன் மூலமாக போதைப் பொருள் ஒழிக்க முடியும் என்பதையும், அவர் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதையும் அவர் பேசியிருக்கின்றார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை அனுமதிக்க வேண்டும், நீட் என்பது விலக்கு, தமிழகத்திற்கு நீட்டில் விலக்கு அளிக்க வேண்டும் என்பதையும், மாநில ஒதுக்கீடு இடங்களுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு தமிழகத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போன்று சிறப்பு சலுகை கேட்கவில்லை, நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையே எங்களுக்கு தேவை, போதைப் பொருள் தடுப்பில் மாநிலங்கள் இணைந்து வலையமைப்பை உருவாக்கப்பட வேண்டும், உளவு தகவல்களை தொடர்பாக பகிர்வதன் மூலமாக போதைப் பொருள் என்பது முற்றிலுமாக ஒழிக்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். கர்நாடகாவின் பொம்மசந்திரா முதல் மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் அவர் பெங்களூரு மெட்ரோவை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும், இதனால் ஒசூர் மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த நடவடிக்கை இருக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரி விகித நிர்ணயத்தில் மாநிலங்களுக்கான நெகிழ்வு தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், எங்களுக்கு சிறப்பு சலுகை நாங்கள் கேட்கவில்லை, அதே சமயத்தில் எங்களுக்கு சேர வேண்டிய உரிய அந்த நிதி பகிர்வு என்பது எந்தவித பாரபட்சம் இருக்கக்கூடாது என்றும், காவிரி நீர் மேலாண்மை ஆணை உரிய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழக நலன் சார்ந்து பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள், இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது என்னவென்றால் காவிரி நீர் விவகாரம், அதே போன்று தொகுதி மறுவரையறை, இந்த இரண்டிலும் தமிழக முதலமைச்சர் எதை குறிப்பிட்டு பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் காவிரி நீர் விவகாரம் என்று வரும்போது கடைமடை மாநிலங்கள் நீர் உரிமை, முதலில் கடைமடை மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைமடை மாநிலங்களுடைய நீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், நீர் பிரச்சனை வரும்போது, நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது அது முல்லை பெரியாறாக இருக்கட்டும், காவிரி விவகாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அந்த பேச்சின் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாரிய காவிரி விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். அதே போன்று தொகுதி மறுவரை என்று வரும்போது தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, குறிப்பாக தமிழகம் தண்டிக்கப்படக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் விஜய் இந்த பேச்சின் மூலமாக மாநாட்டில் பேசும்போது முன்வைத்திருக்கிறார். நிதி பகிர்வில் நியாயமான நிதி பகிர்வு என்பது தேவையும், கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர் மாநாடு நிறைவு பெற்றதை அடுத்து இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பது தொடர்பான என்னென்ன விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான்
மாநிலங்களுடைய நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தென் மாநில முதலமைச்சருடைய மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசிய மிக முக்கியமான விடயங்கள் என்பது தமிழக நலன் சார்ந்து அமைந்திருக்கிறது. வரி விகித நிர்ணயத்தில் மாநிலங்களுக்கான நெகிழ்வுத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநில பங்கு என்பது 30 விழுக்காடு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஜிஎஸ்டியை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு நீட் தேர்வு விலக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகம் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கும் நிலையில் அதை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அதே போன்று மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவ சேர்க்கைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாது என சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும். தமிழகத்திற்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது குறையாது என்பது குறித்து சட்டப்பூர்வமான அந்த உத்தரவாதம் என்பது எங்களுக்கு வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார்.